நீங்கள் சேல்ஸில் இருக்கீங்களா? உங்களை டெய்லி ஏஐ ஆட்ஸு, அப்புறம் அந்த ஏஐ வீடியோஸு, அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், தினமும் ஏஐ இப்படின்னு சொல்லி கேட்சப் பண்ணிட்டு இருக்காங்களா? ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் சேல்ஸில் இருக்கீங்கன்னா சேல்ஸ் ஒழுங்காக படிங்க. தினமும் மார்க்கெட் அப்டேட்ஸை ரெடியாக வச்சுக்கோங்க. மார்க்கெட் போங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை, தெரிஞ்ச வேலையை மாஸ்டர் பண்ணுங்க. படிக்கலாம், ஏஐ படிக்கலாம், நான் ஓகே தான். ஸ்டில் நம்ம ப்ரொஃபஷன் என்னவோ அந்த ப்ரொஃபஷனில் நம்ம மாஸ்டர் ஆகிறதுக்கு என்ன வழின்றதை நம்ம பார்க்கலாம். மெயினாக என்னென்னா, ஏஐ நிறைய ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டே வருது. ஆனால் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு ஜாப் வந்து மீட்டிங் பீப்புள் அண்ட் டூயிங் சேல்ஸ். இதை எப்படி சொல்லலான்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்சு சவுத் ஏஷியா பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் தான் மேட்டர்ஸ். 80% relationship sales happens, 80% on relationship, 20% on product. ஸோ நம்ம அந்த பர்சனல் கனெக்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 20 இயர்ஸுக்கு சேல்ஸ் பீப்புளை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. மேபி ஃப்யூச்சரில் ரோபோட்ஸே ஷாப் நடத்தினா, அப்போ இன்னொரு ரோபோட் போய் இன்ட்ராக்ட் பண்ணால் நடத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆஸ் லாங் அஸ் ஹியூமன் ரன் அ ஷாப், ரன் அ பிஸ்னஸ், இன்னொரு ஹியூமன் வேணும் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப திங்க் பண்ண வேணாம். சேல்ஸில் இருக்கிறவங்க சேல்ஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இன்னும் மாஸ்டர் பண்ணுங்கள். ஆட்டோமேஷனுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. நம்ம ரிப்போர்ட்ஸை நம்ம தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும், நம்மளுடைய தாட்ஸை அதில் போடணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். என்னென்னா, உங்களுடைய டம்ப் ஃபைலை போடுங்க, நாங்களே அதுவே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துரும், வியூ பண்ணிடலாம், எல்லாம் வியூ பண்ணிடலாம், ஓகே. பட் என்ன இருக்குன்னு தெரியாமல், நமக்கு என்ன வேணுன்றது தெரியாமல் திருப்பி ஒரு இமேஜை பார்க்குற மாதிரி ஆகிடும் அது. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற பேஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்கள் ரிப்போர்ட்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரிப்போர்ட்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், மார்க்கெட் என்ன நடக்குதுன்றதை பாருங்கள். சும்மா டேஷ்போர்டை பார்த்து எந்த பிஸ்னஸும் நடத்த முடியாது. ஸோ கீப் ப்ராக்டிஸிங் தி சேல்ஸ் பேசிக்ஸ். ஏஐலாம் சப்போர்ட் தான் பண்ணும், ரீப்ளேஸ் பண்ணாது. தேங்க்யூ.